ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முதலீடே இல்லாமல் செய்யக்கூடிய சுயதொழில் பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். முதலீடே சுத்தமாக இல்லாமல் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னா, குறைஞ்ச முதலீடு, ரொம்பவே நம்ம செலவு அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்ல. ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி முதலீடு பண்ணிகிட்டே நம்ம வந்துட்டு லாபம் அதிகமாக தரக்கூடிய சுயதொழில் பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே இது மாதிரி ஒரு 4-5 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய ஐடியாஸுமே எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்துட்டு கல்பனா சிஸ்டர்னு பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு, அவங்க ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி சொல்லியிருந்தேன். திரும்பவும் அந்த வீடியோக்குமே ஒரு ஐடியா எனக்கு கொடுத்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்பவே சூப்பரான ஐடியாவாக இருந்துச்சு. அதையுமே நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டே அவங்க சொன்னது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அவங்க என்ன, பாண்டிச்சேரியில் வந்துட்டு அது மேக்ஸிமம் வந்துட்டு லேடிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நம்ம போயிட்டு பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. வீட்டில் ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கூட நம்ம சேல் பண்ணலாம். செம்ம ப்ராஃபிட் கிடைக்குங்க அந்த தொழிலில். அவங்க ஏரியாவில் சொல்லியிருந்தாங்க, பாண்டிச்சேரியில் நிறைய ஒயின் ஷாப் இருக்கும். அங்கே வந்துட்டு நிலக்கடலையை வேக வச்சுட்டு காய வச்சு அங்கே கொடுத்தோம் அப்படின்னா நல்ல வருமானம். ஆனால் வந்துட்டு அங்கே மேக்ஸிமம் யாரும் அவ்வளவா வந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அதனால் அங்கே கொடுத்தோம் அப்படின்னா லாபம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு இருந்தாங்க. அது மாதிரி வந்துட்டு நிறைய பேர் தான் கடை வச்சுருக்க மாட்டாங்க. லேடிஸுமே யாரும் அதிகமாக வைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி வீட்டில் இருக்கிற ஜென்ஸுங்கள்கிட்ட கொடுத்து நம்ம அங்கேயே கொடுத்து நம்ம ஏற்கனவே நான் நிறையா சொல்லியிருக்கேன்ல, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கமிஷன் தரேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்க விற்று கொடுப்பாங்கன்ட்டு, அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். இந்த சுண்டல் அப்புறம் வந்துட்டு கடலை வந்து நம்ம மசாலா போட்டு பொரிக்கிறது, நம்ம பொரிக்க அப்படி இல்லை முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம கடைங்களில் வந்துட்டு பல்காக 1 கிலோ 2 கிலோலாம் விற்கும் தெரியுமா, நிலக்கடலை வந்துட்டு மசாலா போட்டது அந்த மாதிரி. அப்புறம் சிப்ஸு வகைகள், அப்புறம் வந்து சுண்டல் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது, முட்டை அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பிளான் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க போட்டிருந்தது நிலக்கடலையே வேக வச்சுட்டு காய வச்சு கொடுக்குறது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்ல லாபம் தான். நம்ம போயிட்டு விற்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளோக்கு விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏமாற்ற போகிறது கிடையாது இல்லையா. கமிஷன் கொடுக்குறோங்கிறப்ப நேர்மையாக அவங்க விற்று கொடுப்பாங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு செம்மையான லாபம் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பொதுவாக தாங்க சொன்னேன், உடனே வந்துட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு கரெக்டான சைடிஷ்லாம் சொல்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரியாத சைடிஷ்மே நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணியுமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அமலாவான்னு தெரியல, நான் கரெக்டாக சொல்லணும் என்னான்னு தெரியல, சாரி சிஸ்டர். அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்தது வந்து கீரை சுத்தம் பண்ணி நம்ம கொடுக்குறோன்னு சொல்லலாம் கடைகளில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒர்க் பண்ணுற லேடிஸ்லாம் அவசரமாக வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு ஓடுறதுலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனாலே வந்து மேக்ஸிமம் கீரை வாங்குறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது க்ளீன் பண்ணுறதுனாலே அதை வாங்க மாட்டாங்க, ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட வந்து கீரை க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக அலுப்பு பட்டுக்கிட்டு கூட நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம கீரை வந்து க்ளீன் பண்ணி கடைகளில் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீரையுமே வாங்கிட்டு போவாங்க. பேக் பண்ணி கொடுத்து பாருங்கள். நிறைய கொடுக்கணும்னு இல்லை, கொஞ்சமாக கொடுத்து எப்படி சேல் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கீரை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அல்பப்பட்டுக்கிட்டே வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நல்லா வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்துட்டு அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அந்த ஐடியா தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து கங்கான்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுவுமே எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. காலிஃப்ளவர் வந்துட்டு அதுவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு அலுப்புப்படுவாங்க. இதே மாதிரி தான் அந்த ஒர்க் பண்ணுற லேடிஸ் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸுமே வந்துட்டு அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல வேலை அப்படிங்கிறதுனால டக்குன்னு வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஐடியான்னு தோணுது. ஏற்கனவே நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன்ல, வாழைத்தண்டு வந்துட்டு மேக்ஸிமம் யாருமே வாழைத்தண்டு வாங்குறதே கிடையாது, வாழைப்பூவுமே வாங்குறதில்ல. அது ஏன்னா அந்த க்ளீன் பண்ணுறது தான் பிரச்சனையே. அதனாலவே வந்துட்டு நான் லாஸ்ட்டாக கடைக்கு போகும்போதே அந்த வாழைத்தண்டு வாழைப்பூ பார்த்தேன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இதுவுமே வந்துட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணி நம்ம பேக்கெட் போட்டு கொடுத்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு கண்டிப்பாக வாங்குவாங்க. இதுவுமே நல்ல தொழில். நன்றி சிஸ்டர் உங்களுக்குமே. இது 3 பேருமே சொன்ன ஐடியாஸ் தான் இது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அடுத்தடுத்து உள்ள ஐடியாஸ் வந்து நான் யோசித்தது, அது என்னன்னு சொல்கிறேன். காலிஃப்ளவர் மட்டும் இல்லை, அந்த பீன்ஸ் பொரியலுக்கெலாம் பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட் வந்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணுறதுங்கிறதுமே அலுப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக என்னென்ன வேலைலாம் பண்ண முடியுமோ டக்குன்னு நம்ம பார்வைக்கு ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஐடியா அந்த காலிஃப்ளவர் அடுத்து பீட்ரூட்டு, அப்புறம் பீன்ஸு,
அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன காயெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு கருத்து போகாமல் அந்த கத்திரிக்காய்லாம் வாங்கி கட் பண்ணோம்னா அதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கருத்து போயிடும், அது செட் ஆகாது. உங்களுக்கே தெரியும் எந்தெந்த காய் வந்துட்டு கருத்து போகாது அப்படிங்கிற மாதிரியான காய்கறி கட் பண்ண முடியும் அப்படின்னா கட் பண்ணி நீங்கள் அதையுமே பேக் போட்டு விற்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதெல்லாம் சீக்கிரமாக கருத்துலாம் போகாது, அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே நீங்கள் பேக் பண்ணி கூட விற்கலாம். நார்மலாக பாவக்காய் ரேட்டை விட நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறதுனால அதோட ரேட்டு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு வேலை நம்மளுக்கு குயிக்காக முடியுது அப்படிங்கிறதுனால அதில் ரேட்லாம் பார்க்க மாட்டாங்க, அதுலேயுமே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மெயினான ஒரு தொழில்னா தேங்காய் துருவுறது வந்து மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதே கிடையாது. துருவுறதுக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காயை வந்துட்டு பீஸாக போட்டுட்டு மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் அது பொரியலுக்கோ இல்லை குழம்பு கரைக்கிறதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா அந்த தேங்காவை வந்துட்டு நம்ம பீஸாக போடும்போது அந்த அடியில் இருக்கிற கருப்பு எல்லாமே சேர்ந்து வரும், அது சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு தேங்காயை வந்து துருவி பேக் பண்ணி விற்கிறோம், ட்ரை பண்ணி விற்பாங்களா, ட்ரை கோகோனட்டு அந்த மாதிரி வந்துட்டு பச்சையாக நீங்கள் துருவி அப்படியே விற்றீங்கன்னா சீக்கிரமாக அது வீணாக போயிடும். லைட்டாக கடாயில் போட்டுட்டு ஹீட் பண்ணி ஓரளவுக்கு ட்ரையாக ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி பேக் பண்ணி கூட நீங்கள் விற்கலாம். அதுலேயுமே நீங்கள் லாபம் வச்சு தான் விற்கணும். தேங்காய் ரேட் என்னவோ அதை அப்படியே கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் பண்ணுறதுக்கான உழைப்புக்கான ஊதியமே இல்லாமல் போயிடும். அதனால் தேங்காய் ரேட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மனசுக்கு தெரியும் கொஞ்சம் எவ்வளோ லாபம் வைக்கலாம்னா அந்த மாதிரி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் இங்கே நம்ம ஊர் சைட்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி யாருமே இந்த தேங்காய் துருவி ட்ரை பண்ணி விற்று நான் பார்க்கல. மேக்ஸிமம் வந்து ஃபாரினில் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, இங்கே மேக்ஸிமம் யாரும் பண்ணுறது கிடையாது. இது பண்ணிங்கனாலுமே நல்ல லாபம் கிடைக்கும். எனக்கு இந்த ஐடியா நல்லா இருக்கும்னு தோணுது. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இது கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாதத்து கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசை கூடயுமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா கிலோவே 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி விற்கும் பார்த்தீங்களா. எப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக உங்களுக்கு தக்காளி கிடைக்குதோ அந்த டைமில் பார்த்து தக்காளி வாங்கி நீங்கள் தக்காளி தொக்கு ரெடி பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். உங்களுக்கு தக்காளி தொக்கு செய்ய தெரியல அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி தக்காளி தொக்கு போட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்க பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்து ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி வியாபாரம் பண்ணுங்கள். நல்ல சேல் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் குவான்டிட்டிக்கு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணும்போது குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய பண்ணிவிட்டு வியாபாரம் ஆகலை அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தானே ஆகும். அதனால தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையும் தக்காளி தொக்கு எல்லாருமே கண்டிப்பாக வாங்குவாங்க. கண்டிப்பாக இந்த தொழில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பொருட்கள் வாங்கி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரினா ரேட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக தானே இருக்கும், பட் ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். தக்காளி ரேட்டு வந்து இந்த 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி விற்கிது பார்த்தீங்களா, அந்த டயத்தில் பார்த்து வாங்கி தக்காளி தொக்கு ரெடி பண்ணோம். நம்ம 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி டயத்துலாம் விற்கிது பார்த்தீங்களா, அப்போல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் கிடைக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான் தக்காளி. அதனால் வந்துட்டு கம்மி ரேட்டில் இருக்கும்போது நீங்கள் பண்ணி விற்றீங்க அப்படின்னா செம்ம லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் நல்ல பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரேட் அதிகமாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அதுக்கு தகுந்த நீங்கள் ப்ராஃபிட் வச்சு பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸில் ஃபஸ்ட்டு 3 தொழில் சொல்லியிருந்தது வந்து என்னுடைய ஐடியா கிடையாது. கங்கா சிஸ்டர், அதுக்கப்புறம் கல்பனா சிஸ்டர், அப்புறம் அமலாவான்னு தெரியல, சாரி சிஸ்டர் உங்கள் நேம் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, இவங்க சொன்ன ஐடியா தான். அதனால் இந்த 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து வந்து சுயதொழில் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதுவரையும் எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.